லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் பெயரால் வணக்கம் கலந்த வாழ்த்துக்கள். பிலிப்பு அப்படின்ற பர்சனாலிட்டி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, ஒரு டிபிக்கல் பர்சனாலிட்டி பைபிள் கேரக்டர்ஸ்ல we are seeing so many different personalities every week பார்க்குறோம் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிலிப்பு வந்து இவரும் இறைவனுடைய சீடு. ரொம்ப அதிகமாக இவரை பற்றி வேதத்தில் சொல்லப்படலனா கூட மிக முக்கியமான வேலைகளை மிக தெளிவாக செஞ்சிருக்காரு. ஒரு சைலண்ட் ஸ்டாமா, அமைதி புயலா ரொம்ப ஆர்வமா இறைவனுடைய செய்தியை பரப்பிய நபர்ல இவரும் மிக முக்கியமானவர். இயேசுநாதர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த பொழுது, தன்னுடைய போதனையை சொன்ன பொழுது சொல்றார், நானே வழியும் வாழ்வும், என் வழியா என்று யாரும் தந்தையை காண்பதில்லை. அப்ப பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறார், என் வழியா என்று தந்தையை காண்பதில்லைன்னு சொல்றீங்க, அந்த தந்தையை எங்களுக்கு காமிச்சிருங்களேன், வேலை முடிஞ்சிருமே, தந்தை யாருன்னு பார்த்துருவோம். அப்ப இறைவன் சொல்றார், நானும் தந்தையும் ஒன்றுதான், என்னை காண்பவன் என் தந்தையை காண்கிறான் அப்படின்ற மிக அருமையான பதிலை சொல்லி தந்தையும் தானும் ஒன்று என்பதை மிக தெளிவாக பிலிப்புக்கு உணர்த்துக்கிறார். சந்தேகங்களை அப்பப்போ கேட்டு சீடர்கள் தெளிவுபடுத்தி கொண்டாங்க. அதுல பிலிப்பு மிக முக்கியமானவர். அதே போல இறைமகன் இறக்கிறார், உயிர்க்கிறார். அதற்கு பிறகுதான் தூய ஆவியானவருடைய அருள் வல்லமை எல்லாம் இந்த சீடர்களுக்கு கிடைக்குது. நற்செய்தியை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. மிக தெளிவா, ஆணித்தரமா, விசுவாசத்தோட, ஆழமா, வீரத்தோட, விவேகத்தோட சூப்பரா அந்த நற்செய்தியை கொண்டு போன செயல்கள்ல பிலிப்பு ரொம்ப அரும்பாடுபட்டு அந்த வேலையை செஞ்சார். இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்ததுன்னா தூய ஆவியானவருடைய துணை. தூய ஆவிதான் அவங்கள வழி நடத்துறார். அதனாலதான் அவங்கள வல்லமையா அந்த செய்தியை சொல்ல முடியுது, ரொம்ப சூப்பரா சொல்ல முடியும். எத்தியோப்பியா நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஒரு அரசு அலுவலர், அவரு வந்து அந்த எசையா நூலை படிச்சுட்டு இருக்காரு. எசையா நூலை படிச்சுட்டு அவருக்கு சில பகுதிகளுக்கு விளக்கம் தெரியல. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போலவும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் வாய் திறவாத ஆட்டுக்குட்டி போலவும் மௌனமாக இருந்தார் அப்படிங்கிற வார்த்தையை படிக்கிறார் எசையா நூல்ல. படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு விளக்கம் புரியாம தடுமாறுறாரு. அப்போ பிலிப்பு எதேச்சியா அவரை பார்க்க நேருது. அவர் அப்போ கேட்கிறாரு, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டப்போ, இதுக்கு விளக்கம் நான் சொல்லுகிறேன், இது யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் இவ்வளவு தெளிவா எசையா முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த அரசு அலுவலருடைய மனதிலே மிகப்பெரிய மாற்றம், ஒரு நம்பிக்கை, மனம் மாறுகிறார். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், மதம் மாறவில்லை, மனம் மாறுகிறார். அந்த மனது தான் மாறணும். அதுதான் உடனே நான் திருமுழுக்கு பெறணும் அப்படின்னு சொல்றாரு பிலிப்பு. அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். தூதருடைய கட்டளைப்படியே, தூய ஆவியானவருடைய கட்டளைப்படியே எங்க சொல்றாங்களோ அதுபடி போறாரு. திடீர்னு ஒரு தூதர் தோன்றி அவர் காசாவுக்கு போ அப்படின்னாரு, போறார். ஸோ பிலிப் இந்த மாதிரி வேலைகளை தெளிவா கரெக்டா செய்தார். ஆண்டவருடைய பெயரால் பேய்களை ஓட்டவும், நோய்களை குணப்படுத்தவும், நல்ல செய்தியை பரப்பவும், இந்த அனைத்து நல்ல விஷயங்களையும் தூய ஆவியாருடைய துணை கொண்டு மிக சிறப்பாக செய்து பல நாட்டில் செய்துட்டே வர்றார். அப்போ ஒரு நாட்டில் போயிட்டு இருக்கும்போது சீமோன் அப்படின்ற பேர் கொண்ட ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மந்திரவாதி, மந்திர தந்திர செயல்கள் செஞ்சு அந்த விட்ச்கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு மக்களை மயக்கி ஏமாத்தி வச்சிருந்தார். அவர்கிட்ட போய் இவர் இயேசுவினுடைய செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவரையும் மனமாற்றி நல்ல வழிக்கு திருப்புகிறார். இன்னைக்குமே தவறான பாதையில போறவங்களை நல்ல வழிக்கு திருப்பி ரொம்ப கஷ்டம். மக்கள் இந்த பில்லி சூனியம் மற்ற விஷயங்களை ரொம்ப ஆர்வமா செயல்படுவாங்க. அதே மாதிரிதான் அவனும் வந்து ஒரு பயங்கரமா இருந்தார், சீமோன்ற ஒரு ஆள். அவனை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து இறைவனுடைய பாதையில சேர்த்துறாரு. இந்த டாஸ்கை வந்து ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அழகா, சூப்பரா செஞ்சுட்டே இருக்காரு. இன்னும் பல ஊர்களில் இவருடைய நற்செய்தி பணி போயிட்டே இருக்குது. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா, துருக்கி நாட்டில் உள்ள ஊர்ல பாம்பை வந்து கடவுளா வழிபடுறாங்க. பாம்பை கடவுளா வழிபடி இவருக்கு ஷாக். இது என்ன, இது இவங்க இன்னும் உண்மையை அறிஞ்சிக்கலையே, சத்தியத்தை புரிஞ்சுக்கலையே, எது உண்மைன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மன வருத்தப்பட்டு அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, இது மிகவும் தவறான செயல், இது நீங்க பண்றது இயற்கைக்கு முரணானது, இறைவனுக்கு எதிரானது, உண்மையான உயிருள்ள இறைவனை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு அதெல்லாம் புரியல, கோபம் வருது. நாங்க பாரம்பரியமா பாம்பை தானே வழிபடுறோம், ஏன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, சிலுவையை உயர்த்தி பிடித்து இறைவனிடம் மன்றாடுகிறார், வேண்டுகிறார். அந்த பாம்புக்கு சாபம் எடுக்கிறார். இவர்கள் வேண்டிக் கொண்டது அந்த மலையிலிருந்து அடியிலிருந்து வந்து ஒரு பாம்பு என்ன பண்ணுது, அந்த வேண்டிக் கொண்டிருந்த பாம்பு, அந்த வழிபட்டாங்களே பாம்பு தெய்வமா, அந்த பாம்பு வெளியே வந்து நஞ்ச விஷத்தை கக்கிட்டு செத்து போகுது. விஷத்தை வேகமாக கக்கின போது அங்கிருந்த மக்கள் மேலெல்லாம் அந்த விஷம் பட்டு அவங்களாம் இறந்து போறாங்க. அப்படி இறந்து போனதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, அந்த நாட்டு மன்னனுடைய மகனும் அங்க நிக்கிறான். அவனும் அந்த பாம்பு வழிபட்டவன், அவனும் இறந்து போயிடுறான்.
எல்லாரும் கோவம் வந்துருச்சு. இன்னையா நாங்கள் பாட்டுக்கு பாம்பு வழிபட்டு இருந்தோம், நீ பாட்டுக்கு வந்து பாம்பு வழிபடாத, அதை வழிபடாத, உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு சிலுவையை உயர்த்தி பிடிச்சி பாம்பு செத்து போச்சு. பாம்பு செத்தது இல்லாமல் விஷத்தை போட்டு எல்லாரும் செத்தாங்க. எல்லாரும் செத்தது பரவாயில்ல, மன்னனுடைய மகனே சாவடிச்சு ராஜகுமாரன் அவனும் போயிட்டானே, அடுத்த வாரிசு நாட்டில் தலைவருக்கு பஞ்சம் ஆயிட்டுதுன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அவர் அடிக்க போறப்ப அந்த இறந்த மன்னனுடைய மகனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். அந்த மத்தேயு இதில் பார்த்தோம். மத்தேயும் அதே மாதிரி தான் செய்தார். இதெல்லாம் என்னன்னா, இறைவனால் இயற்கைக்கு எதிரான செயல்களையும் செய்ய முடியும். நம்ம நார்மலா நினைச்சிட்டு இருப்போம் இந்த விஷயம் இப்படிதான் நடக்கும்ட்டு. அதற்கு முரணான, நம்ம அதான் சொல்லுவாங்களே, நம்முடைய அறிவுக்கு எட்டாத மிகப்பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர். அவருடைய நாலேஜும் நம்ம நாலேஜ் கம்பேர் பண்ணவே முடியாது. அது மலை, இது மடு போன்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம திட்டம் வேற, அவர் திட்டம் வேற. நாமளும் எவ்வளவு பிளான் பண்ணுவோம். சின்ன மூளையை வச்சு இவ்வளவு பிளான் பண்றோமே, இத்தனை மூளையை படைச்சு அவர் எவ்வளவு பிளான் பண்ணுவார். ஸோ அவருடைய பிளானே டிஃப்ரெண்ட், அவருடைய ஆக்ஷன், அவருடைய எக்ஸிகியூஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை உணர்ந்துக்கிட்டா நம்ம கொஞ்சம் அடங்கி கரெக்டாக வாழலாம். ஸோ பிலிப்புக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பவர் கொடுக்குறாரு கடவுள். அந்த இறந்து போன மன்னனுடைய மகன் உயிர் பெறுகிறான். கடவுள்கிட்ட சென்று வேண்டுறாரு, உயிர் தெழுகிறார். பாருங்க எவ்வளவு சீடர்கள்லாம் எவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்காங்க, அதிசயம் பண்ணியிருக்காங்க. இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகின்ற ஆற்றலை இறைமகன் இயேசு சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். நோய் தீர்க்கும் வல்லமை, பேயை ஓட்டுகின்ற வல்லமை, நற்செய்தி பரப்புகின்ற பணி, இதுதான் மிக முக்கியமான செய்தி. அவர்களால் இதெல்லாம் தீரமா செய்ய முடிந்தது. ஏன்னு கேட்டா, திருப்பி திருப்பி நான் சொல்ற விஷயம் நம்பிக்கை, விசுவாசம். பல முறை என்னுடைய தொடர்ல கூட நான் பேசும்போது சொல்லியிருப்பேன், இறைவனை அறிந்து கொள்ள முடியாது அறிவால், இறைவனை புரிந்து கொள்ளவும் முடியாது, இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். மகளமரியாள் சொன்ன மாதிரி ஆண்டவரை கண்டு கொண்டேன், ஆண்டவரை உணர்ந்து கொண்டேன். அந்த அனுபவம் தான் நம்மை ஆண்டவரிடம் மென்மேலும் கொண்டு சேர்க்கும். இந்த பிலிப்பு போன்றவர்கள் எல்லாம் சீடர்களாக வாழும்போது இருந்தவர்கள், வாழ்ந்த பின்பு தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு மிக சிறப்பாக அனுபவத்தை பெற்று வாழ்ந்தவர். ஆண்டவரை இந்த சீடர்களைப் போல அனுபவித்து வாழ்வோம். நம்முடைய பிறப்பின் நோக்கமும் இறைமகன் இயேசுவின் செய்தியை, நல்ல செய்தியை வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எடுத்துச் சொல்வோம். மிக சிறப்பாக இறைவன் அருள் பெற்று நீங்கள் அனைவரும் சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.